ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் விஷுவல் ஸ்டுடியோல ஒரு கோடை வந்து எப்படி டீபக் பண்றது அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாம் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். டீபக்கிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் இப்பெல்லாம் நமக்கு மானிட்டர், டிவி அப்படின்னா எல்லாமே சின்ன சின்னதா எல்சிடி ஸ்கிரீன், எல்இடி ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா வருது இல்லையா, ஸ்லிம்மா. முன்னாடிலாம் பழைய டிவி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். கேத்தோட் ரே டியூப், சிஆர்டி மானிட்டர், சிஆர்டில டிவி, இதெல்லாம் வந்து பெருசா இருக்கும். அதுக்கும் முன்னாடி டிவி கண்டுபிடிச்ச காலத்துல இன்னும் பெருசா இருக்கும். அதுல வால்வ்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஹீட் ஆச்சுனாதான் டிவி ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம்ல வந்து என்ன ஆகும், இப்ப எல்லாமே மினியேச்சர், உள்ள வந்து கரப்பாம்பூச்சியோ பல்லியோ டிவிக்குள்ள போக முடியாது. முன்னாடி இருந்த டிவில எல்லாம் வந்து டிவியோ கம்ப்யூட்டரோ எனி எலக்ட்ரானிக் ஐட்டம் அதுல கேப் பெருசா இருக்குன்றதுனால உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன இன்செக்ட் எல்லாம் போயிரும். அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்குள்ள சின்ன சின்ன இன்செக்ட் போயிட்டு நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருமா? தெரியாதா? ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும் இல்லையா? சோ அப்ப அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் அந்த அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ல இருந்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து டீபக்கிங். பக் அப்படின்னா அந்த இன்செக்ட் தான் பக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்த பக் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் டீபக்கிங். ஃபர்ஸ்ட் அந்த பக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் தென் ஸ்டார்ட் த மிஷின். சோ பக்ன்றது தேவையில்லாத விஷயம். ஸோ தேவையில்லாத விஷயத்தை ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் தென் ஸ்டார்ட் அகைன். அந்த தேவையில்லாத விஷயத்த எப்படி ரிமூவ் பண்றதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் டீபக்கிங். ஓகேவா? ஸோ டீபக்கிங் அந்த வேர்டோட ஹிஸ்டரி இதுதான். கம்ப்யூட்டர்ல அது ஏன் இந்த வேர்டு ஏன் வந்ததுன்னா திஸ் இஸ் த ஹிஸ்டரி. ஸோ இங்க நம்ம ப்ரோக்ராம்ல வந்து டீபக் பண்றது அப்படின்னா எங்க எரர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். இப்போ இத்தனை நாள் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம், இந்த ப்ரோக்ராம்ல எங்க எரர் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேனுவலா மைண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம், பேப்பர்ல எழுதி பார்த்தோம். இங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி போடும்போது நான் இங்க கீழே கமெண்ட்ஸ்ல போட்டு காட்டினேன். கோயிங் ஃபார்வர்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிரேக் பாயிண்ட் வைக்கிறது எப்படி, அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்றது எப்படி அப்படின்றது பார்க்க போறோம். பிரேக் பாயிண்ட் அப்படின்னா இங்க 8ன்றதுக்கு முன்னாடி வச்சனா இங்க ரெட் கலர்ல ஒரு டாட் தெரியுதா? பார்க்க முடியுதா? சோ இது பிரேக் பாயிண்ட். பிரேக் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷனை பிரேக் பண்ற பாயிண்ட் தான் பிரேக் பாயிண்ட். ப்ரோக்ராம் மேல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? சோ எனக்கு லைன் நம்பர் 16ல பிரேக் ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன். சோ ப்ரோக்ராம் பிரேக் ஆகிற பாயிண்ட் தான் பிரேக் பாயிண்ட். இது மேல வச்சீங்கனாலே வரும் பிரேக் பாயிண்ட். கிளிக் டு ஆட் அ பிரேக் பாயிண்ட். ஒரு இடத்துல தான் வைக்கணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு எங்க எங்க தேவையோ எல்லா இடத்துலயும் வச்சுக்கலாம். எல்லா லைன்லயும் கூட வச்சுக்கலாம். தப்பே கிடையாது. உங்களுக்கு எங்க தேவையோ அங்க வச்சுக்கோங்க. அது இன்னொரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா அது போயிடும். சரியா? ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா வரும், இன்னொரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா போயிடும். இந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணி, ஸ்டாப் இல்ல, இந்த இடத்துல ஹால்ட் ஸ்டாப் தான். இந்த இடத்துல நிப்பாட்டி அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணி என்ன நடக்குதுன்றத பார்க்க போறோம். அதை எப்படி பண்றது அப்படின்னா, நீங்க நார்மலா இந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்டா? இப்போ நம்ம ரன் பட்டன் பண்ணாம அது பக்கத்துல இருக்கிற இந்த பட்டனை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா பைத்தான் டீபகர், டீபக் பைத்தான் ஃபைல் அப்படின்னு இருக்கா? பைத்தான் டீபகர், டீபக் பைத்தான் ஃபைல் அப்படின்னு இருக்கு. யூ ஷுட் கிளிக் தட். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டீபக்கிங் ஸ்டார்ட் ஆயிரும். நான் பிரேக் பாயிண்ட் எந்த லைன்ல வச்சிருக்கேன்? 16 லைன். சோ என் ப்ரோக்ராம் 16th லைனை ஹிட் பண்ணும் போது இங்க வெயிட் பண்ணும். இப்போ 16th லைனை ஹிட் பண்ணல. லைன் நம்பர் 8ல தான் நிக்குது. என்டர் இயர். லைன் நம்பர் 8ல தான் நிக்குது. 2014 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ என்டர் அடிக்கிறேன். லைன் நம்பர் 16ல ப்ரோக்ராம் நிக்குது. தெரியுதா? சோ இந்த இடத்துல ப்ரோக்ராம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் அடுத்த லைனுக்கு போன்னு சொன்னா மட்டும்தான் போகும். அப்போ இந்த லைன் நம்பர் 16ல அட் திஸ் பாயிண்ட் என்னென்ன வேரியபிள் இருக்குன்னா, என் ப்ரோக்ராம்ல இது வரைக்கும் நான் ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
மேல இருந்து இது வரைக்கும் இயர் அப்படின்ற ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? அந்த வேரியபிளுக்கு வேல்யூ 2014 அப்படின்னு நான் இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் see that variable and the value here. லெஃப்ட் சைட்ல இந்த டீபகர் விண்டோல இயர் ஈக்குவல் டு 2014 அப்படின்னு காட்டுதா? என்னென்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூவோ அது வந்து இங்க காட்டும். ஓகே, இப்போ அடுத்த லைனுக்கு எப்படி போறது? இப்போ இந்த இயர் வந்து 100ஆல டிவைட் ஆகுமா? நோண்ணா. ஓகே, அப்போ இடத்துல எந்த லைனுக்கு போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? Elif year divided percentage லைன் நம்பர் 21 இல்லையா? 21. ஓகே, சோ அந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் இன்டு F11 F11 இல்லைன்னா F10 எது வேணா கொடுத்துக்கலாம். நான் F10 கொடுக்க போறேன். ஸ்டெப் ஓவர். இங்க மேல இங்க பட்டன் காட்டுதா? மேல வந்து இப்போ இந்த ஒரு விண்டோ இந்த பட்டன் வந்திருக்கும். இந்த பட்டன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டீபக் பண்ணல, டைரக்டா ரன் பண்ணோம். நீங்க டீபக் பண்ணும்போது தான் இந்த பட்டன்ஸ் வரும். இதுல நான் F10 ஸ்டெப் ஓவர்னு செகண்ட் பட்டன் இருக்கா, அது நான் கொடுக்க போறேன். நானு இந்த கிளாஸ்ல மவுஸை கிளிக் பண்ணி நான் இது யூஸ் பண்றேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் மவுஸை கிளிக் பண்ண மாட்டேன். ஐ வில் யூஸ் த கீபோர்டு. சரியா? இங்க F10 இந்த ஸ்டெப் ஓவர் இந்த பட்டன் கிளிக் பண்றதுக்கு பதிலா இதோட ஷார்ட்கட் வந்து கீபோர்ட்ல F10. ஐ வில் பிரஸ் F10. இப்போ இந்த 2014ன்றது டிவைடட் பை 4ஆ? 4ஆல டிவைட் ஆகுமா? எஸ்ண்ணா. ஆகாது. 2012 தான் ஆகும். ஓகே. ஆகாது. அப்ப இது லீப் இயரா நாட் லீப் இயரா? நாட் லீப். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? 23 லைன் நம்பர் 23ல இருக்கிற எல்ஸ் அப்புறம் 24க்கு போகணும் இல்லையா? ஐ அம் கோயிங் டு பிரஸ் F10. சோ எல்ஸ் பார்ட்டுக்கு டைரக்டா போயிடுச்சு. லைன் நம்பர் 23ல இருக்கிற எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது லைன் இருக்கா? ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கா? இல்ல. அப்போ ஸ்டெப் ஓவர்னு கொடுத்தா ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். ஓகே, நான் திரும்ப டீபக் கொடுக்குறேன். பைத்தான் டீபகர் டீபக்னு கொடுத்துட்டு now I am going to enter year 2000. என்டர். இப்போ இது 100ஆல டிவைட் ஆகுமா? எஸ்ண்ணா. ஓகே, அப்போ அடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகணும்? 17. லைன் 17. ஓகே, 17 லைன் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வந்துருச்சா? நீங்க நினைச்சதும் கம்ப்யூட்டர் பண்றதும் ஒண்ணா? ஓகே, சோ நீங்க நினைச்சதுதான் கம்ப்யூட்டர் பண்ணுதுன்னா அப்போ நீங்க எழுதின ப்ரோக்ராம் கரெக்ட். நீங்க எதிர்பார்த்தது தான் நடக்குது. இந்த இயர் 400ஆல டிவைட் ஆகுமா? ஓகே, 400ஆல டிவைட் ஆகும். 2000 நான் கொடுத்துருக்கேன். இது லீப் இயரா நாட் லீப் இயரா? லீப் இயர். ஓகே, லைன் நம்பர் 18க்கு போகும். எஸ், லைன் நம்பர் 18ல லீப் இயர்னு பிரிண்ட் ஆகும். இது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும்? ப்ரோக்ராம் முடிஞ்சிரும். வெரி குட். ஸோ இப்போ லீப் இயர்னு பிரிண்ட் ஆகும், ப்ரோக்ராம் முடிஞ்சிரும். ஏன்னா இந்த இஃப்க்கு அடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வெளியில எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. இட் வில் எண்ட். இப்படிதான் டீபக் பண்ணணும். ஓகே, வில் டீபக் சம் அதர் ப்ரோக்ராம். இப்போ செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் எடுத்துக்கோமே. ஐ வில் கீப் அ பிரேக் பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லைன். மேல கமெண்ட் தான் இருக்கு. ஸோ நான் இந்த வெரி ஃபர்ஸ்ட் லைன்லயே நான் பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். லெட் அஸ் டீபக் திஸ். இங்க கீழே இப்ப எதுவுமே பிரிண்ட் ஆகல. இஃப் ஐ டூ ஸ்டெப் ஓவர், ஃபர்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆயிடுச்சு, அடுத்த லைனும் பிரிண்ட் ஆயிடுச்சு. நவ் இட்ஸ் ட்ரைங் டு கெட் அன் ஆப்ஷன். இப்போ நான் ஆப்ஷன் வந்து 2 அப்படின்னு நான் டைப் பண்ணி என்டர் அடிக்கிறேன். இப்போ லைன் நம்பர் 8ல தான் ஆக்சுவலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ டு என்டர் இன் இன்புட் இல்லையா? இன்புட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் போட்டு என்டர் அடிச்சோடனே லைன் நம்பர் 9க்கு வரும். நான் கொடுத்துருக்க ஆப்ஷன் 2. அதனால லைன் நம்பர் இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகாது.
அடுத்த இஃப் கண்டிஷன் செக் பண்ண போகணும். கரெக்டா போகுது. ஆப்ஷன் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், 2 கொடுத்துருக்கேன். ஸோ இங்க ஆப்ஷன் ஈக்குவல் டு 2ன்றது இங்க லெஃப்ட்ல காட்டுதா? எஸ்ண்ணா. எஸ்ண்ணா. ஓகே, அப்போ நான் என்னோட வேரியபிளோட வேல்யூவும் நான் இங்க பாத்துக்கலாம். சோ ஃபார் மேல இருந்து இது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆனதுல ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் இது வரைக்கும் இருந்தது. ஸோ அந்த ஒரு வேரியபிள் மட்டும் தான் செக் பண்றோம். ஓகே, இப்போ என்டர் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட். இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா இப்போ என்கிட்ட மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்கு? இப்போ என்கிட்ட 2 வேரியபிள் இருக்கும். ஆப்ஷன் அப்படின்றது ஒரு வேரியபிள். இப்போ நான் ஃபாரன்ஹீட்ல கொடுத்ததுனால இன்னொரு வேரியபிள், இந்த எஃப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிடுச்சு அப்படிதானே? அதோட வேல்யூ இங்க வந்துடும். ஓகே, எஃப் ஈக்குவல் டு 100 அதோட வேல்யூ இங்க வந்துடும். இந்த எஃப்க்கு மேல வச்சு பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து காட்டும், 100 காட்டுதா? ஆப்ஷனுக்கு மேல வச்சீங்கனாலும் அதோட வேல்யூ காட்டும் 2. இந்த ஆப்ஷன்ற வேரியபிள் மேல எங்க வச்சாலும் 2ன்னு காட்டும். ஏன்னா அந்த வேரியபிளோட வேல்யூ 2. அந்த வேரியபிள் எங்க இருக்கோ எங்க வச்சாலும் 2ன்னு தான் காட்டும். ஆனா அதோட வேல்யூ 2. ஓகே, சீன்ற வேரியபிள இது வரைக்கும் கிரியேட் ஆகல, இந்த இடத்துல தான் கிரியேட் ஆக போகுது. இப்போ சீன்ற ஒரு வேல்யூ புதுசா வந்துச்சா, 37.77 இங்கே பிரிண்ட் ஆக போகுது. அவ்வளவுதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஹவ் யூ டீபக். ஓகே, இப்போ இந்த பிரிண்ட் நம்பர் ரேஞ்ச் இது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஐ வில் கீப் அ பிரேக் பாயிண்ட் ஹியர். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்றதுன்னு பார்ப்போம். debug python file நம்பர் ஈக்குவல் டு 5. இப்போ ஸ்டெப் ஓவர் நான் கொடுக்குறேன். ஐன்ற வேரியபிள் இன்னும் கிரியேட் ஆகல. லூப் ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும் போது ஐயோட வேல்யூ என்ன? 0. ஓகே, இதையே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண போறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ 0 இங்க பாக்குறீங்க. ரிப்பீட் பண்ணும்போது திரும்ப லூப்புக்கு போகும். அடுத்து ஐயோட வேல்யூ 1 ஆகும். ரைட், இப்போ ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. இட் வில் பிரிண்ட், அதோட ரிசல்ட் என்னவோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். 2, 0 இருந்துச்சு, 1 இருந்துச்சு, இப்போ 2, இப்போ 3, இப்போ 4, இப்போ 4ஓட அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே கிடையாது இல்லையா? இந்த ப்ரோக்ராம் எக்ஸிட்டட். இந்த மாதிரி பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. உங்க ப்ரோக்ராம் நீங்க நினைச்ச மாதிரி எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் யூ டீபக். ஓகே, ஸோ உங்க ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்க இந்த மாதிரி இப்படி வச்சு நீங்க பார்க்கலாம். இன்னொன்னு நான் சொல்லித்தரேன். சரி, ஓகே, இதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிரேக் பாயிண்ட் வேண்டாம், எனக்கு வந்து 2 இடத்துல நான் பிரேக் பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. 2 இடத்துல பிரேக் பாயிண்ட் வைக்கிறதுனா வைக்கலாம். எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகுறது எனக்கு தெரியணும், மற்றது எக்ஸிக்யூட் ஆகுறது எனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஸ்டெப் ஓவர் ஐ கேன் கிவ் கண்டினியூ. கண்டினியூன்றது அடுத்த பிரேக் பாயிண்ட் வரைக்கும் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட் வந்து இங்க ஹிட் ஆயிருக்கு. அடுத்த பிரேக் பாயிண்ட் வந்து இந்த ஐட்ரேஷன்ல அடுத்த லூப் வரும்போது திரும்ப ஹிட் ஆகும் இல்லையா? செகண்ட் ஐட்ரேஷன்ல பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அப்ப திரும்ப ஹிட் ஆகும். ஸோ whenever I press continue the print statement வந்து திரும்ப திரும்ப ஹிட் ஆகும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகணும்னா ஸ்டெப் ஓவர் கொடுங்க. அடுத்த பிரேக் பாயிண்ட் வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னா கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து உங்ககிட்ட பிரேக் பாயிண்டே இல்லைன்னா ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் போயிட்டு நின்றோம். எனி கொஸ்டின்? அந்த URL ப்ரோக்ராம்ல போட்டு பார்த்தா காமிச்சிருமாண்ணா? ஓகே, URL ப்ரோக்ராமா? ஓகே, URL வேலிடேஷன் இதை இப்போ டீபக் பண்ணலாமா? ஸோ www.google.com வேலிடான URL கொடுப்போம், அப்பதான் கடைசி வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? ஓகே, அப்படிதான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ரன் பண்றேன். இப்போ ஸ்டெப் ஓவர் கொடுக்குறேன். டாட்டை வச்சு ஸ்பிளிட் ஆகுது. இப்போ இதுல 3 வேல்யூ இருக்கணும் இல்லையா? இங்க வச்சீங்கன்னா https://www index 0, கூகுள்ன்றது இண்டெக்ஸ் 1, காம்ன்றது இண்டெக்ஸ் 3, லெங்த் வந்து 3. ஏன்னா 3 எலிமெண்ட் இருக்கு, லெங்த் வந்து 3.
இங்க லெஃப்ட் சைடு அதுவே நீங்க பாக்குறீங்களா? URL வந்து நம்ம கொடுத்திருக்க URL ஸ்பிளிட் பை டாட்ஸ். இது நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா யூ வில் see 3 வேல்யூஸ். இது எப்படி மினிமைஸ் பண்றது? இது மினிமைஸ் பண்ண முடியல. ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 வேல்யூ பாக்குறீங்க. இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 3 வேல்யூ வருது இல்லையா? இந்த வாட்ச் இது நான் கொலாப்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, பெட்டர். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் பை டாட்ஸ் இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணனா யூ see 3 வேல்யூஸ். 0ல http://www, 1ல கூகுள், 2ல காம். இதோட லெங்த் வந்து 3ன்றத கண்டுபிடிச்சிட்டோம். சோ லெங்த் வந்து லெசர் than 3யா அப்படின்னா இட் இஸ் நாட் லெசர் than 3, இட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இதுல ஏதாவது ஃபால்ஸ் ஆகுதா அப்படின்னா இதுல எதுவுமே ஃபால்ஸ் ஆகல. அடுத்தது போகும். இந்த ஸ்பிளிட் பை டாட்ஸ்ல 1ன்றது கூகுள். அது எம்டியா? எம்டி கிடையாது, இட் இஸ் கூகுள். அப்போ இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் வேலிட் URL ஸ்டாப். ஓகே. இப்போ இன்வேலிட் URL நான் கொடுக்க போறேன். எக்ஸ்ட்ரா ஒரு W கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கண்டினியூஸா திரும்ப திரும்ப டீபக் பண்ணதுனால இங்க ரன் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு பக் மாதிரி ஒரு சிம்பிள் வந்துருச்சு பாருங்க. So it's a debug symbol now. Okay, I continue. Length வந்து lesser than 3 கிடையாது. ஆனா இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். ஏன்னா இந்த கண்டிஷன்ல வந்து www செக் பண்ணிருக்கோம். ஆனா இங்க 4 W இருக்கு. So it will come here. இல்ல, HTTPSல ஸ்டார்ட் ஆகுது. அதனால இந்த கேஸ் நம்ம வேலிடேட் பண்ணல. இத ரன் பண்றேன். இப்ப நான் டீபக் பண்றேன். ஓகே. சோ இப்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். இன்வேலிட் URL லைன் நம்பர் 21க்கு வருது. அடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, ப்ரோக்ராம் நின்றோம். ஓகே, தெரியுதா? ப்ரோக்ராம் நின்றுச்சு. இதுக்கு மேல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. This is how you debug. Any questions? நோனா நோன்னு சொல்லணும் அன்மியூட் பண்ணி. மத்தவங்க இல்லண்ணா.